எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அரசு ஊழியர் சம்பளம் 2026 செயற்பாடுகள் அரசு நிறுவனங்களில் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பது தொடர்பாகவும் அதனுடைய பணிகள் தற்போது நிறைவு கட்டத்தை எட்டியிருப்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதாவது 2026 வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2025 வெளியிட்ட சுற்றறிக்கையினை அடிப்படையாக கொண்டு அரசு ஊழியர்களுக்குரிய சம்பளங்கள் தற்போது அரச நிறுவனங்களில் கணிப்பு செயற்பாடுகள் மற்றும் மாற்றியமைப்பு செயற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அரச நிறுவனங்களில் இந்த விடயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றது. தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடு அந்த செயற்பாடுகளோடு இணைந்ததாக இந்த அரசு ஊழியர்களுக்குரிய சம்பளங்களையும் சகலருக்கும் அதிகரிப்பு செய்வதற்குரிய செயற்பாடுகள் வேகமாக இடம்பெற்று வருகின்றன. பல அரசு நிறுவனங்கள் இந்த பணிகளை நிறைவுறுத்தி இருக்கின்றன. பெரிய எண்ணிக்கையான அரச ஊழியர்களை கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இதனை வேகமாக செய்து வருகின்றன. சகல அரச ஊழியர்களுக்கும் இந்த மாத இறுதியில், அதாவது ஜனவரி மாதத்துக்குரிய சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 2025 நீங்கள் சம்பள அதிகரிப்பு ஒன்றை பெற்றிருப்பீர்கள். அது ஆரம்ப நிலைகளில் ஆரம்ப தரங்களில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு 8% WNOP நீக்கப்படுகின்ற போது சிறிய தொகை அதிகரிப்பு இடம்பெற்றது. அது உங்களுடைய பேசிக் சேலரியில் அதிகரிப்பு செய்திருந்தது. 26 அந்த அதிகரிக்கப்பட்ட தொகை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அப்போ 2025 26 அதிகரிக்க இருக்கின்ற தொகை. எனவே 2 தொகைகள் அதிகரிக்கப்பட்டு தற்போது உங்களுக்கு 65% அதிகரிக்கப்பட்ட தொகையில் 65% நிறைவுறுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் வழங்குவதோடு, அடிப்படை சம்பளத்தில் இவ்வாறு அதிகரிப்பு நிகழ்வது அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அங்கீகாரத்தை வழங்குவதற்கும் நீங்கள் பேசிக் சேலரி ஊடாக பெறுகின்ற சலுகைகளை அதிகரித்து பெற்றுக்கொள்வதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதோடு 2027 அதிகரிக்கப்பட இருக்கிற தொகையையும் நீங்கள் செயலியின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்க, நாட்டில் அதாவது 2025 வெளியிட்ட அப்போதைய பணவீக்க நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கலாம். தற்போது நாட்டில் பணவீக்க நிலைமைகள் மேலும் அதிகரித்து செல்கின்ற ஒரு சூழல், டாலருக்கு எதிராக ரூபாவினுடைய வீழ்ச்சி தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஏதேனும் கொடுப்பனவுகள் சிபார்சு செய்யப்படுவது காலத்தில் கட்டாயமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய சேவை தொடர்பாக இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் இவ்விடயத்தில் கூடுதல் அக்கறை கொண்டு செயற்படுகின்ற போது 2027 ஆண்டுக்கு தயாரிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்ட யோசனைகளில் அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு விசேட கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுவதற்கு முயற்சிகளை எடுப்பது அவசியமானது என்ற ஒரு தகவலையும் வழங்கி, இந்த வீடியோ தகவலை அரசு ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக புதிய தகவல்களோடு சந்திப்போம். மேலும் ஒரு தகவலில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.